வரும் சாதாரண உணவு ஒவ்வாமையே இதுவாகும். ஆனாலும் அந்த வேளையில் 11 வயது சிறுமி என்பதால் குழந்தை நல வைத்தியர் ஒருவருக்கு சிறுமி மாற்றப்பட்டார். அந்த வைத்தியர் 4.5 மில்லிகிராம் பிரச்சனை நிகழும் போதும் அது தொடர்பில் படிப்பாளரோடு கதைக்க முனைந்தால் அவர் கொழும்பில் இருக்கிறார் என்ற தகவல் வருகின்றது. மருத்துவர்கள் தொலைபேசி வழியில் மருந்துகளை பரிந்துரைக்கின்றார்கள் என்ற முறைப்பாடு பல சந்தர்ப்பங்களில் கிடைக்கப்படுகின்றது. இறுக்கமற்ற நிர்வாக நடைமுறை மேற்படி மருத்துவமனையில் நிலவுவதாக உள்ளிருந்தும் சில முறைப்பாடுகள் கிடைக்கப்படுகின்றன. முன்னைய காலங்களில் இருந்த பணிப்பாளர்கள் மிகவும் பற்று உறுதியோடு பணிபுரிந்தார்கள், மருத்துவத்தை மதித்தார்கள், மருத்துவத்தை உண்மையாக மக்களுக்கு பயன்பட செய்தார்கள். ஒரு மரணமேனும் நிகழ்ந்துவிடக் கூடாது என இரவு பகலாக உழைத்தார்கள். இப்போதுள்ள நிர்வாகம் அந்த இறுக்கமான நடைமுறைகளில் இருந்து விலகி விடுகின்றதோ என எண்ணம் தோன்றுகின்றது. இங்கு கூடியிருக்கின்ற அவ்வளவு மக்களும் ஓரிருவர் தூண்டுதலால் வந்து சேர்ந்தவர்கள் அல்ல. ஒவ்வொரு சந்தர்ப்பத்தின் போதும் அசமந்த போக்கோடு மருத்துவ சேவை வழங்கப்படுவதில் அனுபவப்பட்டு இந்த பிள்ளையின் மரணத்திலும் அத்தகைய பிழை ஏற்பட்டிருக்கும் என்று ஆழமாக நம்புகின்றார்கள். அரசு இது உடனடியாக தலையிட்டு நீதியான விசாரணை நடைபெற வழிபட வேண்டும். தவறுகளை தொடர்ந்து கண்டிக்கப்பட வேண்டும். உணவு ஒவ்வாமையால் ஒரு மரணம் சம்பவிக்கின்றது என்பதை எங்கள் அனைவராலும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இவர்களுடைய தவறுகள்தான் காரணம். வீட்டில் இருந்தும் விடுதியில் இருந்தும் தொலைபேசி வழியில் மருத்துவம் பார்ப்பது இங்கு அதிகரித்திருப்பதாக மக்கள் முறையிடுகின்றனர். ஒன்றை யோசியுமோ இங்கே குணமாக வேண்டும் என்றுதான் மக்கள் வருகின்றார்கள். வைத்தியசாலைக்கு குணமாக போகணும் என்ற நிலையில் வருவதில்லை. ஆகவே தயவு செய்து இதற்கு நான் சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு நான் கொண்டு செல்வேன். என்னிடம் தரப்படும் அமைச்சர்கள் நிச்சயமாக என்னுடைய கருத்துகள் இது சம்பந்தமாக பாராளுமன்றத்திலும் நிச்சயமாக ஒழிக்கும். ஆனால் அவர்கள் நீதியான விசாரணை ஒன்றை செய்து எங்களுக்கு இதுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும். இவ்வளவு சிரமம் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அங்க கூட்டி செல்கிறது. மாஞ்சோலை வைத்தியசாலையை அன்று பணிப்பாளர் உதவி பணிப்பாளர் சொன்னார் மரணச்சோலை என்று சொல்ல வேண்டாம். நானும் சொல்லுவேன் மாஞ்சோலை மரணச்சோலை என்ற ஒரு இதில் மக்கள் நீக்கிறார்கள். எனக்கு தகவல் சொன்னது, பேர் சொல்ல விரும்பவில்லை. அப்படியாக இந்த வைத்தியசாலையின் கட்டுப்பாடு பணிப்பாளர் இங்க இருக்கணுமா தவிர தந்த வீட்டில் இருக்கிற பணிப்பாளர் இங்க தேவையில்லை. வைத்தியசாலைக்கு வருகின்ற போது மீண்டும் திருப்பி வீட்டுக்கு போவேன் என்றுதான் நம்பிக்கை ஏற்படுகிறது. இந்த மன்னாரிலும் இங்கே இடத்தீவிலும் அந்த மக்கள் நம்பிக்கை சந்தையிலே இருப்பதாக இந்த போராட்டமானது. அடுத்ததாக பணிப்பாளர் அவர்கள் மகஜரை பெறுவதற்கு வந்திருக்கின்றமையால் அவருக்கு நாங்கள் மகஜரை வாசிப்போம். டிசம்பர் 3ஆம் தேதியிலிருந்து இவருக்கு வந்துட்டு வேலைக்கு வந்த இடம் கடைசி வருஷம். இல்லை நான் எவ்வளோ மாற்றங்களை செஞ்சுருக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். நிறைய மாற்றங்களை செஞ்சுருக்கிறேன். கண் கூட பார்க்கலாமா சொல்கிறேன். मेरो अरे मम එනකොට මෙඩිකල් වෝඩ් එකක් හිටියේ. ඉන්න වෝඩ් එකේ එක ඇඳේ ලෙඩු 4-5 දෙනා හිටියා. மெடிக்கல் வார்டு வந்துட்டு இதுதான் இருந்தால் அது கூட செஞ்சுருக்குறாங்க. ඉතින් ඒක දැකලා මම අපි අලුතෙන් වාඩ් කීපයක් ආරම්භ කරනවා. ටෙම්පරරි
ටෙම්පරරි බිල්ඩින් එකක් අපි එයාර්ෆෝස් එකත් එක්ක එකතු වෙලා හදනවා. ඊට අමතරව පර්මනන්ට් බිල්ඩින් එකක් අපි දැන් පටන් අරගෙන තියෙනවා. මේ අවුරුදු අන්තිම වෙනකොට අපි ඉවර කරනවා. ඊට අමතරව අනිකුත් වලත් අපි අවශ්‍ය කටයුතු සේවා අධ්‍යක්ෂ ජෙනරාල්තුමා දැනුම් දුන්නා. ඒත් එක්කම පළාත් සෞඛ්‍ය සේවා අධ්‍යක්ෂකතුමා දැනුම් දුන්නා මේ සම්බන්ධයෙන් විමර්ශනයක් කියන්නේ. ඉතින් මම ඒත් එක්ක මම කිව්වා මේ රෝහලේ අය දාලා මේක කරන්න එපා. ඒ හින්දා පිටින් ඒ කියන්නේ ප්‍රොවින්ෂල් ඒ කියන්නේ PD ඔෆිස් එකෙන් කට්ටිය දාලා මේක කරන්නයි කියලා තමයි ඒ නියම කරන්නේ. නෝනේ හරි ඉවර කරාද ටෙන්ඩර් ස්ටොප් කරාද ඉන්නවා කිව්වා. ඒගොල්ලන් දැනට తాවකාලිකව නවත්තලා තියෙන්නේ අදාළ ડોක්ටර්ව නවත්තලා තියෙන්නේ ડોක්ටර්ස්ලා දෙන්නම නවත්තලා තියෙන්නේ. இதை குறித்ததான விசாரணைகளை தெளிவாக செய்து அதுக்குரிய தீர்வை இந்த மக்களுக்கு கொடுக்கும்படியாக ஆகவே இதை நாங்கள் செய்வோம் என்று சொல்லி உங்களிடத்தில் விடைபெறுகிறேன். நன்றி. காலமாக வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறீர்கள். முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலை தொடர்பான குறைபாடுகளில் வன்னி பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதிக அக்கறை காட்டுவதில்லை என முல்லைத்தீவு மக்களால் தொடர்ச்சியாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. இது தொடர்பாக உங்களுடைய இல்லை, எங்களை பொறுத்த மட்டுமே நாங்கள் நடைபெறுகின்ற அபிவிருத்தி குழு கூட்டத்திலே மன்னாரையும் முல்லைத்தீவையும் மிக முக்கியமாக நாங்கள் கருதி வருகின்றோம். நாடாளுமன்றத்திலும் சுகாதார அமைச்சரிடமும் இந்த போரால் பாதிக்கப்பட்ட 2 மன்னார் முல்லைத்தீவு வைத்தியசாலைகள் உண்மையிலே சரியான முறையிலே செயல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை பல வழிகளிலே வைத்திருக்கிறோம். என்னை பொறுத்த மட்டிலே மன்னாரும் வவுனியா போரால் பாதிக்கப்பட்ட இந்த மன்னார் முல்லைத்தீவு நிச்சயமாக இந்த வைத்தியசாலைக்கு வருகின்ற மக்கள் நம்பிக்கை உடையவர்களாக வரக்கூடிய வாய்ப்புகளை பெற்றுக் கொடுப்பதற்காக நாங்கள் பல முயற்சிகளை செய்து வருகிறோம், இன்னும் செய்வோம். அடுத்த ஜனாதிபதி மன்னாருக்கு வந்த நேரம் நாங்கள் 2 பேரும் முல்லைத்தீவு வைத்தியசாலை சம்பந்தமாக நாங்கள் உரையாற்றியிருந்தோம். அந்த வகையில் எங்களுடைய இந்த வன்னி மாவட்டத்தில் இருக்கின்ற பிரதானமாக முல்லைத்தீவையும் மன்னாரையும் நாங்கள் கரிசனையோடு இந்த வைத்தியசாலையை மேம்படுத்துகின்ற செயல்பாட்டை நாங்கள் செய்து வருகிறோம் என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். செல்வி டினோஜா அவர்களுடைய வேதனை, இறப்பின் வேதனையை தாங்க முடியாமல் மக்கள் இன்று பெருமளவில் ஒன்று கூடி மாஞ்சோலை வைத்தியசாலைக்கு முன்பாக இந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தை நடத்தி இருக்கின்றார்கள். நான் ஏற்கனவே உரையாற்றிவிட்டேன். இருந்தாலும் சில கருத்துக்கள், வைத்தியசாலை நிர்வாகத்தை நாங்கள் ஏற்கனவே இப்படியெல்லாம் புல சொல்லல. பல தடவை பல சம்பவங்கள் பிழையாக நடக்கின்றது என்ற கருத்துகள் மக்களால் தான் சொல்லப்படுகிறது. பல பேர் தாங்க முடியாமல் வெளிப்படுத்துகின்றார்கள். இன்று வைத்தியசாலையில் இருக்கிற நிர்வாகத்தினரே சில பேர் எங்கள்கிட்ட சொல்லக்கூடிய அளவுக்கு வருது இந்த சம்பவம். அப்போ உண்மையான நீதியான ஒரு விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றதுதான் இந்த மக்களுடைய கோரிக்கை. இதில் நீங்கள் இருந்து பாருங்க, இந்த பிளவிட்ட வைத்தியர்கள், பிளவிட்ட ஒரு ஆள் 2 பேர் தான் பிளவிட்டாக்களை எப்படியாவது வெளிநாட்டுக்கு போக வச்சிருக்கணும். ஏனென்றால் அப்படித்தான் மன்னார்லையும் நடந்தது. தட்டி கேட்க அவையால் ஒன்று சேர்ந்து நிற்பினம், வைத்தியர்களுக்காக ஒன்று சேர்ந்து நிற்பினம். மனச்சாட்சியை துறந்து மனச்சாட்சிப்படி சொல்கிறது எத்தனை பேர் என்று எனக்கு தெரியாது. ஆனால் இவர்களை கூட, இந்த இதில் சம்பந்தப்பட்டவர்களை கூட எப்படியாவது தாங்கள் காப்பாற்றி வெளியில் விடுற அளவு வேலை தான் இதில் நடக்க போகுது மக்கள் தான் எங்களுக்கு சொல்கிறார். அப்போ இதில் நியாயமான ஒரு நீதியான விசாரணை நடக்கணும். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஜனாதிபதி, அமைச்சர்கள், சுகாதார அமைச்சர், அது சம்பந்தப்பட்ட ஆட்களுக்கு மற்ற பாராளுமன்றத்தில் 2 நாங்கள் குரல் கொடுப்போம். இது சம்பந்தப்பட்ட பொறுப்பானவர்களுக்கு நிச்சயமாக நாங்கள் இந்த மகஜர கொப்பிகளை வழங்கி இது சம்பந்தமாக கதைப்போம் என்றதையும் சொல்கிறோம். மற்றது தம்பி ஏற்கனவே கேட்ட கேள்வி ஒன்றுக்கு நான் முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையை பற்றி இப்போ பொறுப்புக்கு வந்து 1 வருஷம்தான். 1 வருஷத்தில் வைத்தியசாலை என்ற தேவை பற்றி கதைச்சது தான் கூடவாக இருக்கும். முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலை, மன்னார் மாவட்ட வைத்தியசாலை சம்பந்தமாக எடுத்து புள்ளி விவரங்கள், கேள்விகள், பதில்கள்
ரெண்டு நிலப்பறிப்போடு சேர்ந்து இந்த அடுத்த கட்டமாக வைத்தியசாலை கல்வி இந்த விடயங்களில் கூடுதலான வகையில் நான் கதைச்சிருக்கிறேன். ஆதாரங்கள் எல்லாம் கிடக்கு. உங்களுக்கும் தெரியும். என்ற வகையில் தொடர்ந்து இங்கത്തെ குறைபாடுகள் நீக்கிறதுக்கு ஏற்ற வகையிலையும் சரியான ஒரு நிர்வாகம் நடைபெறக்கு ஏற்ற வகையிலும் என்னுடைய செயல்பாடுகள் அமையும் என்பதை தெரிவித்து